Hello friends, welcome back to Happy Homemakers Kitchen. இன்னைக்கு ஹோட்டல் சரவணபவன் ஸ்டைலில் ஒரு வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 4 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மெலன் சீட்ஸ் தர்பூசணியோட பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சூடான பாலில் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். பால் வேண்டான்னா நீங்கள் தண்ணியில் சூடான தண்ணியில் கூட ஊற வைக்கலாம். ஏன்னா இது எதுக்கு அப்படின்னா நம்ம கசகசாவை வந்து மிக்சியில் அரைச்சோம்னா அரையே படாது. அதுக்காக இந்த மாதிரி சூடான பாலில் போட்டு ஊற வச்சிட்டோம்னா நல்லது. பாருங்கள், மையாக அரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நான் காய வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறேன். ஒரு சின்ன பீஸ் பட்டை போடலாம். 2 இல்லை 3 ஏலக்காயோட அரிசி போடலாம். 3 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, பாதி இலை, பெரிய இலையாக இருந்தால் பாதி இலை போட்டால் போகிறோம். 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் கல் பாசி. இந்த கல் பாசி தான் இந்த குருமாவுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயில் வதக்கிறப்ப அந்த எல்லா மசாலா சாமானோட வாசனையும் நல்லா வரும். இப்போது இதில் வந்து ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா அதை போட்டுடலாம். மெல்லிசா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இது நல்லா ரோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். நீங்கள் புதுசாக என்னோடய சேனலுக்கு பார்க்க வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இந்த குருமாவில் காரமே வந்து பச்சை மிளகா தான், அதனால் நீங்கள் அதுக்கேற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன், நீங்கள் அதுக்கேற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போது இந்த குருமா வந்து இந்த வெங்காயமோ இல்லை இந்த இஞ்சி பூண்டோ இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லா வருங்க. இப்போ நம்ம விரத நாட்களெல்லாம் சேர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் பண்டிகை நாள் அந்த மாதிரி எதாவது பண்ணணுன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி வெங்காயம் இஞ்சி பூண்டை விட்டுட்டு கூட பண்ணலாம். அப்போ கூட இந்த குருமா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக ஒரே ஒரு பாத்திரத்தில் செய்யக்கூடிய குருமா இது. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு பீன்ஸு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டாணி, பச்சை பட்டாணி, ஒரு 1/4 கப் அளவுக்கு காலிஃப்ளவர், ஒரு கேரட் நறுக்கியிருக்கேன், ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ இதோட அளவு வந்து நம்மளோட விருப்பத்தை பொறுத்தது. எது வேணால் கொஞ்சம் கூட குறைய கூட இருக்கலாம். இதில் வந்து நூக்கல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ரூட் மாதிரி ஆட் பண்ணோம்னா அதோட கலரே மாறிடும். நம்ம வெள்ளை கலர் வேணும்னு பார்க்குறோம் இல்லையா, அதனால் நூக்கல் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கலாம். அப்போ இந்த காய்க்கெல்லாம் ஒரு நல்ல கலர் கிடைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிறப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததுக்கு நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள் அதோட கலர். இப்போ எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போது இந்த மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சியை கழுகி நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியை ஊற்றி இந்த காய்கறிகளை வேக வைக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. 1 இல்லை 2 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். நான் சொல்லியிருக்கேன் இந்த அளவுக்கு போட்டு நல்லா 2 விசில் வச்சா போகிறோம். இல்லாட்டி ரொம்ப குழஞ்சதுனாலும் நல்லா இருக்காது. மூடி போட்டு 2 விசில் வைக்கலாம். இப்போ நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கசகசா, முந்திரி, தர்பூசணி விதை,
அந்த தர்பூசணி விதையும் அந்த கசகசா முந்திரி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ரிச்சாக ஆக்குங்க இந்த குருமாவை. ரொம்ப நல்லாயிருக்கும், ஹோட்டலில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. இப்போ இதை போடலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தில் இருக்கிறதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த கலவையை போட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொதி தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. வந்ததுன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும், அது நல்லா இருக்காது. இப்போ ஒரே ஒரு கொதி வரும், வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதெல்லாம் நல்லா சேர்ந்து கலக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நல்லா கலந்து விட்டுடுங்க. இது பாருங்கள், இப்போ ஒரு கொதி வருது, வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இப்போ கருவேப்பிலை இலை கொஞ்சம் போடலாம் வாசனைக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறாங்க. நல்லா அந்த எல்லா சுவையையும் கலந்து கொடுக்கறதுக்கு இந்த சர்க்கரை உதவியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் அளவு காய் எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு நல்ல மையாக அரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. அது நல்லா க்ரீமியாக இருக்குங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா. ப்ளஸ் இந்த தண்ணி தனியாக காய் தனியாக இல்லாமல் எல்லாம் சேர்ந்தாப்பில் வரத்துக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் அந்த பச்சை மிளகாயை வேணால் கூட சேர்த்து அரைச்சி போட்டுடலாம். இப்போது நல்லா ஸ்மூத்தாக மையாக அரைச்சி இந்த கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நல்லா மையாக அரைச்சி இந்த குருமாவோட கலந்துருங்க. ஆனால் சூடெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், ஏன்னா அதுவே நல்ல சூடாக தான் இருக்குது, சூடு பண்ணது தான் இல்லையா. அதனால் ஜஸ்ட் அரைச்சி மட்டும் அதில் போட்டால் போகிறோம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அப்படியே கையில் தொடுறதுக்கு அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்பையும் நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்கும் இந்த குருமா. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் விடுறேன் இதில். இது ஒரு நல்ல ஒரு லேசான ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும் இந்த குருமாவுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும், திகட்டாமல் இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்ல க்ரீமியாக இருக்குது, நல்ல ரிச்சாக இருக்குது. இது இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எனக்கு எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.